ஆன்மீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, கோவில்களில் மறைந்துள்ள விஞ்ஞான ரகசியங்கள் என்ற ஒரு சிந்தனையை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணமாக நாம் கருதுவது, பொதுவாக நம்மை போன்ற தியான மையங்கள், யோக பயிற்சி மையங்கள், இங்கு வரக்கூடியவர்கள் அந்த கோவில்கள் என்று சொல்லக்கூடிய பக்தி மார்க்கத்தை விட்டுவிடுகிறார்கள் அல்லது அவற்றை பற்றி குறை கூறுகிறார்கள் என்ற ஒரு கருத்து நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்ப நாம பயணித்துக் கொண்டிருக்கிற மார்க்கம் ஞான மார்க்கம். கோவில்கள் என்பது பக்தி மார்க்கம். இரண்டுமே இறைவனை அடைவதற்கான வழிதான் என்றாலும், இந்த கோவில்களாக இருக்கின்ற பக்தி மார்க்க நடைமுறையை உருவாக்கியவர்கள் ஞானத்தில் உயர்ந்த ஞானிகள், ஞான மார்க்கத்தினுடைய உச்சத்தை அடைந்த ஞானிகள் தான் இந்த கோவில்களை வடிவமைத்துள்ளார்கள். கோவிலை வடிவமைப்பதற்கான பல்வேறு விதிமுறைகளை அவர்கள்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். இப்ப நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கோவில்கள் உருவாக்கப்பட்டது வேண்டுமானால் சாமானிய மக்களுக்காக இருக்கலாம். ஆனால் அதை உருவாக்கியது மிகச்சிறந்த ஞானிகள். அவர்கள் இந்த பக்தி மார்க்கத்தை கடந்து அந்த ஞான நிலையை அடைந்து இறைவனை உணர்ந்தவர். அப்போ யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற ஒரு கொள்கையினுடைய அடிப்படையிலே அவர்கள் உணர்ந்த அந்த ஆனந்தத்தை, அந்த சத்தியத்தை அனைவரும் உணர வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கோடு பல்வேறு விதமான நுட்பங்களை அறிவினுடைய சிந்தனையிலே கொண்டு சென்று இந்த கோவில்களை வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஞான மார்க்கம் என்பது கோவில்களுக்கு புறம்பானது அல்ல. இன்னும் ஒரு படி மேல போனா ஞான மார்க்கம் தான் கோவிலுக்கு சரியான இடம். அப்ப கோவிலினுடைய நோக்கம் என்னன்னா, மக்கள் அனைவருக்கும் அந்த ஞானத்தை முழுமையாக பெறுவதற்கு அடிப்படையாக இரண்டு தேவை இருக்கிறது. ஒன்று உடல் ஆரோக்கியம், இன்னொன்று மன அமைதி. அப்ப அந்த உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பெற்று அவனிடம் இருக்கின்ற அந்த ஆத்ம சக்தி இறைவனோடு லயமாவதற்கான இடம்தான் ஆலயம் என்று, ஆன்மா லயமாகக்கூடிய இடம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார். கோ என்றால் இறைவன், இல் என்றால் இல்லம். இறைவன் வசிக்கின்ற இடம் கோவில் என்று சொல்வார். இதை பத்தி சொல்றப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. விவேகானந்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம். அதாவது, கடவுள்தான் எங்கும் இருக்கிறார் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் ஏன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்கு எழுப்பப்படுகிறது. எங்கும் இருக்கிறார் கடவுள்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் கோவிலுக்கு சென்று வழிபடணும்னு சொல்றீங்க? அதற்கு அவர் சொன்னாரு, காற்று எல்லா பக்கமும் நிரம்பித்தான் இருக்கிறது, அப்புறம் ஏன் மின் விசிறியை பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் அவர். சரியான கேள்விதான் இல்லையா? ஞானிகளுக்கே உரிய கேள்வி அது. எல்லா இடத்துலயும் காற்று இருக்குதுப்பா, அப்புறம் ஏன் நீ ஃபேன் போடுற?
அப்ப அந்த காற்றை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அழுத்தப்படுத்தி தள்ளுவதற்காக ஒரு ஃபேன். இன்னும் காற்று எங்கும் நிரம்பி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு டயருக்குள்ள காற்று இருக்கு. டயருக்கு வெளியும் காற்று இருக்கு இல்லையா? இப்ப டயருக்கு உள்ள இருக்கிற காற்று பஞ்சர் ஆகி டயருக்கு வெளியே வந்துருச்சு. இப்ப எல்லா பக்கம் காற்று தானே இருக்கு அப்படின்னு உங்களால அதை நிரப்ப முடியுமா அப்படின்னா முடியாது. அதற்கு ஒரு கருவி தேவை. காற்றை அழுத்துவதற்கு எப்படி ஒரு மின்விசிறி தேவையோ அப்படி அந்த காற்றை நிரப்புவதற்கு ஒரு பம்ப் தேவை. அதுபோல இந்த கோவில்கள் என்பது அந்த இறை ஆற்றலை நாம் பெறுவதற்கான ஒரு இடம் என்று அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருப்பார். அது உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. அப்ப இந்த உலகம் முழுக்க, இந்த தேசம் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுக்க கோவில்களுடைய பயன்பாடு பல 1000 ஆண்டுகளாக நிலை பெற்றிருக்கிறது. அது இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற கோவில்களுக்கான எண்ணிக்கையே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு எண்ணற்ற கோவில்களை நமது முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க வேலையே கோவில்களை உருவாக்குவது, அதற்கான பணியை செய்வதாகவே இருந்துச்சு. அப்ப எதுக்காக இவ்வளவு தூரம் அவங்க கோவில்களை உருவாக்குனாங்க? அதற்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிந்ததுன்னா, இனி வரக்கூடிய சந்ததியர்கள் அல்லது நாமும் கூட, எனக்கு இதை பற்றி முன்னாடி எதுவும் பெரிதாக தெரியாது. ஏதோ கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிடுறோம். சாமி நம்மளை காப்பாத்தும். நல்லது செய்யணும். தான தர்மம் அங்க உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அந்த அற்புதமான விஞ்ஞான நுட்பங்கள் தெரிஞ்சதுன்னா, இன்னும் நம்ம ஆழமாக கோவில்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். குறிப்பாக நமக்கு எல்லாரும் தியானம் பண்றதுனால நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த பிரபஞ்ச சக்தி, காந்த சக்தியை பற்றி, வான்காந்த பேராற்றல், ஜீவகாந்த பேராற்றல் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச காந்த சக்தி பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அப்ப அதே காந்த ஆற்றல் தான் நம்ம உடலிலே ஜீவகாந்தமாகவும் நிரம்பி இருக்கு. அப்ப இந்த ஜீவகாந்த ஆற்றலிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையாக வருகிறது. அப்ப அந்த காந்த ஆற்றல் தான் எல்லாமாகவும் மாறி இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். உயிரின தன்மாற்றம், பிரபஞ்ச தன்மாற்றம் படித்த அன்பர்களுக்கு அந்த இறைநிலையே காந்த சக்தியாக, காந்தமே விண்ணாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக, பஞ்சபூதங்களாக அவை சேர்ந்து 1 முதல் 6 வரை அனைத்து உயிர்களாக மலர்ச்சி பெற்று நம்ம எல்லாம் காந்தத்தினுடைய தொகுப்பு, ஒரு ஆற்றலினுடைய வெளிப்பாடு தான் நீங்களும் நான். அப்ப நமக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அடிப்படை காரணம் ஆற்றல் தான். நீங்க அக்கு பஞ்சர் வரும் அதெல்லாம் என்ன பண்றாங்க? ஆற்றல் குடிக்கக்கூடிய புள்ளிகளை தூண்டுவிக்கிறாங்க. அல்லது பிரபஞ்ச ஆற்றலை உள்ள இறக்குறாங்க ஹீலிங்ல. அவ்வளவுதானே. அப்ப ஆற்றல் அங்கு சமன்படும் போது உடல்ல இருக்கிற நோய்களும், மனதில் இருக்கிற கவலைகளும் நமக்கு முற்றிலுமாக விடுபடுகிறது. அப்ப அந்த கோவில்களை எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தி, அந்த பாசிட்டிவான எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ள உள்ள முழுக்க முழுக்க செலுத்துறதுக்கான ஒரு இடமாக அந்த கோவிலை அமைச்சிருக்கிறான். சரி, அப்படி அந்த கோவிலுடைய அமைப்பு பிரபஞ்ச சக்தியை ஈர்ப்பதாக இருந்தாலும், அதற்குள்ள பிரபஞ்ச ஆற்றலே நிரம்பி இருந்தாலும், அதை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் அவனுடைய 5 புலன்களும் ஒரு நுட்பமாக, ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்தால்தான் அந்த ஆற்றலை பெற முடியும். ஏன்னா இந்த மனம் என்ற ஆற்றல் இந்த புலன்கள் மூலமாக அது அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள போகாது. அப்ப இந்த கோவிலுக்குள்ள இந்த மனதை 5 புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான நுட்பங்களையும், இன்னும் நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கான விஷயங்களையும் நிறைய நம்ம முன்னோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஒவ்வொன்றாக முடிந்த வரைக்கும் பார்ப்போம். அவங்களுக்கு முதல்லயே நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறோம். நாம பொட்டு வைக்கக்கூடிய விஞ்ஞானம் அப்படிங்கிறது, இதை வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். ஏன்னா இது புதிய அன்பர்களும் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ரொம்ப விளக்கமா வேணும்னா ஏன் நம்ம பொட்டு வைக்கணும்னா, ஆக்கினை தியான விளக்கம் என்ற ஒரு வீடியோவை நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்கினை தியானம் செய்யும் போது நெற்றிக்கண்ணிலே குண்டலினி சக்தியை இயக்கும் போது என்னவெல்லாம் நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் நாம் பொட்டு வைப்பதிலே அடங்கி விட்டது. சரிங்களா? நம்ம உடலிலே தலைமை சுரப்பியான பிட்யூட்டரி சுரப்பியை இயக்கி அதற்கு கீழே இருக்கிற தைராய்டு, பேராதைராய்டு, தைமஸ், பேன்கிரியாஸ், அட்ரினல், செக்சுவல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய 5 சுரப்பிகளையும் மிக அற்புதமாக இயக்கக்கூடிய வல்லமை கொண்ட பிட்யூட்டரி சுரப்பியை இயக்குவதுதான் நாம் பொட்டு வைப்பதனுடைய அடிப்படை தத்துவம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன் இந்த விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, என்ன சொல்றது, ஒன்றை பற்றி ஒரு முழுமையான தெளிவோ விளக்கமோ பெறாத போது இந்த சாறை விட்டு விட்டு சக்கையை பிடித்த கதை என்று சொல்வார்களே, அப்படி மாறி போயிரும் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப எளிமையான உதாரணம், இன்னைக்கு ஆண்கள் நிறைய பேர் பொட்டை வைக்கிறது இல்ல ஒன்று. இரண்டாவது, பெண்களோட மத்தியிலையும் ஸ்டிக்கர் பொட்டுகள் முழுமையாக பயன்பாட்டுல வந்துருச்சு. ஏதோ கோயிலுக்கு போனா அது வைக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப எதற்காக பொட்டு வைக்கிறதுன்னு தெரியாதனால பொட்டு வைக்கக்கூடிய கலாச்சாரமே இன்று மாறிவிட்டது. அப்ப பொட்டு வைப்பது என்பது உடல் ஆரோக்கியத்தை பெருக்குவதற்கு, குறிப்பாக பிட்யூட்டரி சுரப்பியை இயக்குவதற்கு, அதை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு. இன்னும் நெற்றி பகுதியிலே தேவையற்ற நீர் கோர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நெற்றி மிக மிக முக்கியமான பகுதி. சரிங்களா? அப்போ அந்த இடத்திலே அந்த நீரை வெளியெடுப்பதற்காகத்தான் பசு மாட்டினுடைய சாணத்திலே இருந்து திருநீரு தயாரிக்கப்பட்டது அந்த காலத்தில். அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், திருநீர். ஆனா இன்னைக்கு இருக்கிற கெமிக்கலை பற்றி நான் பேசல. கோவில்கள்லயே இன்னைக்கு நம்ம அங்க முக்குக்கு முக்கு கட்டி கொண்டு இருக்கிற கோவில்களை பற்றி நான் பேசல. நமது முன்னோர்கள் கட்டிய சரியான ஆகம விதிகளின்படி அமைந்த அந்த கோவில்களை பற்றி தான் நம்ம பேசுறோம். இப்ப நமக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சதுன்னா இங்க கோயில் வச்சிடலாம், பிள்ளையார் வச்சிடலாம்னு வைக்கிறோம். அதுக்கு நான் சொல்ற விஷயம் பொருந்துமான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமா 90% பொருந்தாது. ஏதோ எதேச்சியா 100ல 1 2க்கு பொருந்தலாமா என்னவோ தெரியல. பட் முற்காலத்திலே கோவில்கள் நம்ம நினைத்த இடங்கள் எல்லாம் அமைக்கப்படல. அங்கிருந்து மிகப்பெரிய அறிஞர்கள், அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஞானிகளும் தான் அந்த இடத்தை தேர்வு செய்தார். அதனால நான் இப்ப சொல்ற விஷயங்கள் அந்த மாதிரி கோவில்களுக்கு தான் பொருந்தும்ங்கிறத நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சரி, அப்ப அந்த நெற்றி பகுதியில அதே மாதிரி அந்த பயன்படுத்துற பொருட்களும் உண்மையான பொருட்கள் தான். சந்தனம் வைத்தால்தான் குளிர்ச்சி ஆகும். கெமிக்கல் சந்தனம் வச்சீங்கன்னா உங்க நெற்றியில புண்ணுதான் வரும், இல்லாட்டி கருப்பா ஆயிரும். அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு எல்லாமே கெமிக்கல் மயமாயிருச்சு. அதனால நான் ஒரிஜினலா இருக்கிறதுனால விஷயங்களை ஷேர் பண்ணி, சந்தன கட்டை இருந்தால் அரைத்து பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. உடலுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமை இயற்கையில் இருக்கிற ஒரு மூலிகை சந்தனம். ஆனா இது ஒரு மதத்தினுடைய அடிப்படையில வர்றதுனால மற்றவர்கள் அதை பயன்படுத்தாம இருக்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான். சரி, எந்த இடத்துல எல்லாம் நல்லது இருக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? ஒரு இஸ்லாமியர் ஒன்றை கண்டுபிடித்தார் என்பதற்காக ஹிந்து அதை வாங்கி பயன்படுத்தாமல் இல்லை. சரிதானா? ஒரு ஹிந்து ஒரு புதிய விஷயத்தை கண்டறிந்தார் என்பதற்காக அது ஒரு கிறிஸ்தவர் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்வதில்லை. அதனால இது மதங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது எல்லா கோவில்கள்லயுமே இப்ப பல இடங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். எல்லா கோவில்களுமே மேக்சிமம் அப்படித்தான் அவங்க அமைச்சிருக்காங்க. சரி, அப்போ நம்ம உடலிலே நெற்றி பகுதியிலே இருக்கின்ற தேவையற்ற கழிவை வெளியேற்றுவதற்காகத்தான் திருநீறு அணிவது என்ற ஒரு பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் வைத்திருந்தாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் குங்குமம் என்பது தூய மஞ்சளால் ஆனது. தூய மஞ்சளால் ஆனது. நிறைய பேருக்கு குங்குமம் எதனால் ஆனதுன்னு தெரியாது. அது சிவப்பு கலர்ல இருக்கு. அதை எப்படிப்பா மஞ்சளோடு சில பொருட்கள் இணைத்துதான் அதை சிவப்பு நிறமாக மாற்றுகிறார். அப்ப மஞ்சள் என்பது கிருமி நாசினி. அப்ப அந்த கிருமி நாசினியை நம்ம முகத்தில் வைக்கும் போது 5 புலன்களும் அங்கதான் இருக்கு. மெய், வாய், மூக்கு, கண், காது.
அப்ப அவற்றிலே எந்த விதமான தொற்றுக்களும் வராமல் இருப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதுதான் குங்குமம். அதுல இன்னும் சில மூலிகைகளும் இணைச்சிருக்கிறாங்க. நான் நேற்று கூட எதேச்சியா பார்த்தேன். எங்க ஊர்ல மாரியம்மன் கோவில்ல மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு. இப்ப அதுவுமே செயற்கை முறையா மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த மஞ்சள் நீர் பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்திக்கான செயல். இன்னைக்குமே நம்ம பூச்சி ஏதாவது கடிச்சு பட்டு தோல்ல தடிப்பு மாதிரி வருதுன்னா, வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா மஞ்சளை தண்ணீர்ல கலைச்சு குடிச்சு சொல்றாங்க, அவ்வளவுதான். அது உள்ள போய் ரத்த ஓட்டத்தில் ஏறி உடல்ல இருக்கிற எல்லா செல்களுக்கும் போய் அது உடனே சரி பண்ணக்கூடிய வல்லமை அந்த மஞ்சளுக்கு இருக்கு. அப்போ இந்த பொட்டு வைப்பது என்பதற்குள்ள இருக்கிற விஞ்ஞானம், ஆக்கினை தியானத்துக்கு நாம என்னவெல்லாம் விளக்கம் கொடுக்கிறோமோ அதையெல்லாம் சுருக்கி அந்த முன்னோர்கள் அங்க வச்சிருக்காங்க. இரண்டாவது, தலை உச்சியிலே நாம் செய்யக்கூடிய மொட்டையடிப்பதோ, ஜடாரி வைப்பதோ, அல்லது இருமுடி கட்டுவதோ, பால்குடம் எடுப்பதோ, தலையில் ஆசீர்வாதம் செய்வதோ என்று எதை எடுத்தாலும் நான் அதற்கும் துரிய தவ விளக்கம் என்ற ஒரு விளக்கத்தை நம் முன்னோர்கள் பேசி வைத்திருக்கிறார். அப்ப துரிய தவம் செய்தால் என்னென்னவெல்லாம் நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் அந்த துரியத்தில் செயல் செய்யும் போது இயல்பாகவே நிகழும். ஒரு புலன் கட்டுப்பாடா இருக்கட்டும், ஒரு மனக்கட்டுப்பாடா இருக்கட்டும், மூளை செல்களுடைய அபரிமிதமான ஆற்றல் இயக்கம் பெறுவதாக இருக்கட்டும், பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ள பெறுவதற்கான செயல் நுட்பமாக இருக்கட்டும், சரிங்களா? நாம் நினைத்ததை நினைத்தபடி நடத்துவதற்கான வல்லமை ஆற்றல் பெறுவதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை அந்த தலை உச்சியிலே நாம் இயக்கும் போது, பெருமாள் கோயில் போனா ஜடாரி வைக்கிறார் இல்லையா? அப்ப இதனுடைய அடிப்படை விஷயம் அங்கதான் இருக்கு. இது போக நான் முன்னரே சொன்னது போல கோவில்கள் அமைப்பது அப்படிங்கிறது அந்த ஊரிலே மிகவும் சக்தி பெற்ற ஒரு இடத்தை தான் எடுப்பாங்க. ஊருக்கு மையத்திலோ அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலோ நம்ம சில தூரம் நடந்து செல்லக்கூடிய அளவிலே அந்த கோவிலை அமைப்பாங்க. ஏன்னா கோவிலினுடைய நோக்கமே ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும், மன அமைதி பெற வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் அவனுடைய ஆத்ம சக்தி இறைவனோடு லயமாகும். அப்ப உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக அதை குறைந்த கொஞ்சம் தொலைவில் அமைத்தாங்க. அதே போல கோயில சின்னதா அமைக்கல. நீங்க கவனிச்சு பாருங்க, மிக பிரம்மாண்டமா தான் அமைச்சாங்க. மிகப்பெரிய அளவில், முடிந்த வரைக்கும் பெரிய அளவில். ஏன்னா கோயிலுக்குள்ள போனா அத்தனை சாமியும் கும்பிட்டுட்டு டோட்டல் பிரகாரத்தையும் சுத்திட்டு வர்றதுதான் அதனுடைய அடிப்படை விஷயம். அப்படி செல்லும் போது அந்த கோவில்ங்கிறது என்னன்னு சொன்னோம், இந்த பிரபஞ்ச காந்த சக்தியை ஈர்த்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பேங்க், எனர்ஜி பேங்க் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்வது உண்டு. கோவில்கள் அப்படிங்கிறது எனர்ஜி பேங்க். இப்ப நம்ம தியானம் செய்து அல்லது ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்து என்ன செய்யறோம், அந்த பிரபஞ்ச சக்தியை நம்முடைய ஆற்றலாக மாற்றிக்கொள்றோம். அந்த நுட்பம் நமக்கு தெரியுது. இதே விஷயத்தை நம்ம கோவில்ல செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, பல மடங்கு ஆற்றலை அங்க நம்மால் பெருக்க முடியும். உண்மைதான். நீங்க கோவில்ல சென்று தியானம் செய்து பாருங்க. இன்னும் சித்தர்களுடைய சமாதி இருக்கிற கோவில்களில தியானம் செய்து பாருங்க. அந்த தியானத்தினுடைய வலிமையே மிக அற்புதமாக இருக்கும். அதற்குன்னு அங்கதான் போய் தியானம் செய்யணும்னு சொல்லல நான். இப்போ இல்லத்திலே செய்தாலும் நல்லாதான் இருக்கும். பட் அந்த இடத்திற்கு என்று ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அந்த இடத்துல நேர்மறையான அதிர்வலைகளை, அந்த மின்காந்த அலைகளை அபரிமிதமாக கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிலே அந்த கோவில்களை அமைச்சிருப்பாங்க. அதே போல அந்த மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, மைய இறைவனை, முக்கிய இறைவனை வைத்திருக்கிற இடம். அந்த இடம் தான் வெரி வெரி பவர்ஃபுல்லான பிளேஸ். இப்ப அந்த இடத்துல அந்த சிலையை வைத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் கோவிலை கட்டமைப்பு செய்வாங்க. அப்ப அந்த இடத்துல எந்த இடத்துல அதிகப்படியான ஆற்றல் இருக்கிறது என்பதை பார்த்து அதை மூலஸ்தானமாக, கர்ப்ப கிரகமாக அந்த சிலையை அந்த இடத்துல பொருத்துவாங்க. அதே போல பழம் கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கர்ப்ப கிரக அறை வந்து சின்னதா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? கோவில் பிரம்மாண்டமா இருக்கும். பட் கர்ப்ப கிரக அறை அப்படிங்கிறது
கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதிலே 3 பக்கமும் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கற்களை அடுக்கி நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இறைவனுக்கு நேராக மட்டும் ஒரு ஓப்பன் இருக்கும். அது ரொம்ப பெரிய ஓப்பன் எல்லாம் வைக்க மாட்டாங்க. நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? சாமி தானே, நீங்க சுத்தியும் செவுத்து எடுத்து விட்டீங்கன்னா, அப்படியே சாமி எல்லாரும் சுத்தி சுத்தி கும்பிட்டுக்கலாமே. சரிதானே? ஏன் அவ்வளோ பெரிய கோவில்ல ஒரு சிறு கர்ப்ப கிரகம், அதற்குள்ள அந்த இறையினுடைய சிலை. அப்ப அதிலிருந்து ஒரு சின்ன ஓப்பன். அப்ப அந்த மேலே இருக்கிற விமானம் என்று சொல்வார்கள். சரிங்களா? அது பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உள்ளே கொடுக்கக்கூடிய அளவில வடிவமைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக கருங்கல். கருங்கல்லை நம்ம முன்னோர்கள் மிக அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. கருங்கலுக்கு ஒரு அற்புதமான சக்தி என்னன்னா, இந்த பிரபஞ்ச காந்தத்தை பெற்று அப்படியே பிரதிபலிக்கிறதுல கருங்கலுக்கு ஈக்குவல் கருங்கல் தான். அவ்வளவு ஒரு முக்கியமானது. செம்பு எப்படி உலோகத்திலே மிக முக்கியமானது, அப்படி கல்லிலே கருங்கலுக்கு ஒரு பெரும் சிறப்பு இருக்கு. அப்ப மேல இருக்கிற செம்பிலிருந்து இறங்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த கருங்கல் சிலையானது முழுமையாக உள்வாங்கி, இன்னும் அதுல நிறைய அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அபிஷேகத்திலையும், இப்ப பால்னா அதுல ஒரு விதமான சக்தி, தயிர்னா அதுல ஒரு விதமான சக்தி, மஞ்சள்னா அதுல ஒரு விதமான சக்தி. அப்ப எல்லா விதமான ஆற்றலையும் அந்த இடத்துல பெருக்குறாங்க. இது மனோ தத்துவ ரீதியா ஆராயும் போது நிறைய இன்னும் விளக்கங்கள் டிஃபரன்ஸா இருக்கும். பட் அந்த சிலையிலே அந்த ஆற்றலை பெருக்குவதற்கான அத்தனை செயல்களையும் நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறாங்க. இன்னும் அந்த சிலைக்கு அடியிலே செப்பு தகடு, இன்னும் அதற்கான நிறைய விஷயங்களை அங்க வந்து அந்த பிரதிஷ்டை செய்யும் போது பண்ணி வைப்பாங்க. அப்ப செப்பு தகடு என்ன பண்ணும்? ஆற்றலை பன்மடங்கு பெருக்கும். அதுதான் செப்பு தகட்டினுடைய அடிப்படை பணி. அப்ப அதுல மந்திரங்கள், எந்திரங்கள் மூலமாக அங்க அந்த ஆற்றலை முழுமையாக உள்ளே குவித்து எனர்ஜி பேங்க் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப அங்கிருந்து ஓபன் பண்ணா அந்த கதவின் வழியாக அந்த ஆற்றல் அபரிவிதமா வெளியே வரும். இது ஏதோ ஒரு டைம் 2 டைம் போனீங்கன்னா உணர்றது முடியாது. ரெகுலரா கோயிலுக்கு போறவங்களுக்கு எப்படி ரெகுலரா பயிற்சி பண்ணா விட்டுட்டா ஒரு மாதிரி இருக்குமோ, அப்படி ரெகுலரா கோயில் போறவங்களுக்கு போகலின்னா ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த எனர்ஜி வாங்கி வாங்கி பழக்கம். அப்ப அந்த முழுசா வாங்குற எனர்ஜி அந்த கோவிலுக்கு நேராக அந்த ஆற்றல் வந்து வெளியே வரும். இந்த சிலைக்கு நேராக அங்க இடது பக்கம் வலது பக்கம் நின்று அந்த ஆற்றலை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளணும்னு தான் அந்த ஏற்பாடை நம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் கோயிலுக்கு போறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வெறும் காலோடு போவோம். இதற்கான பலன் என்ன அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி அவருடைய கால் பயிற்சி விஞ்ஞான விளக்கத்திலே, பாத அழுத்துதல் சிகிச்சையை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். கோயில்களுக்குள்ள நம்ம போறப்ப ஏன் செப்பல் போடக்கூடாது? கோவில் படி ஏறும்போது ஏன் காலணி அணியக்கூடாது? மலைகளை ஏறும்போது ஏன் செருப்பு போட்டு போகக்கூடாது அப்படின்னா, அப்ப நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை உறுப்புகளுடைய நரம்புகளுடைய ஒரு முடிச்சு இந்த கால்களிலே இயற்கை இயல்பாக அமைத்திருக்கிறது. இது வந்து எப்படி ஆட்டோமேட்டிக் சார்ஜிங்னு ஒண்ணு சொல்றோம் இல்லைங்களா? எங்க சில வண்டிகள்ல ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகும், பார்த்திருக்கீங்களா? வண்டி ஓட ஓட ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகும். அது போல நம்ம செயல் செய்ய செய்யவே ஆட்டோமேட்டிக்கா உடல் புத்துணர்ச்சி செய்து கொள்ளணும். எப்படி இயற்கை வடிவமைச்சிருக்கா, ஒரு ஆச்சரியம். வண்டி ஓட ஓடவே சார்ஜ் ஏறிக்கிற மாதிரி ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அற்புதமா இருக்கும்ல? நீங்க ஒரு முறை சார்ஜ் போட்டீங்க, அப்புறம் அது ஓடுது, ஓட ஓட சார்ஜ் ஏறிக்குது, ஓட ஓட சார்ஜ் ஏறிக்கு, இப்படியே போயிட்டே இருக்கு. அது போல நம்ம உடலை இயக்கும் போதே நமக்கு ஆற்றலை பெருக்குவதற்கான வாய்ப்பை, உள்ள இருக்கிற உறுப்புகளை இயக்குவதற்கான வாய்ப்பை இந்த இயற்கை நம்ம உடல்ல பண்ணி வச்சிருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியல. சரி. அது போக இப்ப அந்த கோவில்கள்ல அந்த மின்காந்த அலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி நிரம்பி இருக்கும். அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல்ல இந்த கால்கள் இருக்கிற பாதங்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் இருக்கு. ஏன்னா அங்க வெண் தசைகள் இருக்கு. அது அந்த காந்த ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது.
பாதங்கள் மிக மிக முக்கியம் மனித உடல்ல. இந்த கோவிலே அமைப்பே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபோட்டோல கூட பார்த்தேன். அதாவது நம்ம தலைப்பகுதி தான் கர்ப்பகிருப்பம், கர்ப்ப கிரகம். அதிலிருந்து அப்படியே நம்ம நீட்டி படுத்தோம்னா, கால் பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வாசல். அந்த மாரி தான் கோபுரத்தினுடைய அமைப்பிலிருந்து உள்ள கர்ப்ப கிரகம் வரைக்கும் அமைப்பு அமைக்கப்பட்டு அந்த சாஸ்திர விதிகளின்படி. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. சரி. அப்ப காலணிகளை நம்ம கழட்டி வைக்கும்போது தான், அந்த கருங்கல் எல்லா பக்கம் கல்லு தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. கோவிலை சுற்றியும் கற்கள் தான், கருங்கற்கள் தான். அதைய ஸ்ட்ரெயிட்டா ஷேப்பா கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏற்றம் இறக்கமாக ஒரு சிறு சிறு கொத்தல் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த காந்த ஆற்றல் அந்த கல்லிலே அந்த காந்த அலை வந்து அங்க திணிவு பெற்று திணிவு பெற்று நிற்கும். அப்ப அதன் மேல நம்ம நடந்து போகும்போது, அந்த கால் பாதத்தின் வழியாக அந்த சக்தியை நம்ம உடலுக்குள்ள ஊடுருவச் செய்தார். அது நம்ம உடல்ல இருக்கிற பல்வேறு உறுப்புகளையும், நாளமில்லா சுரப்பிகளையும் இயக்கக்கூடிய வல்லமை கொண்டு இயங்கியது. அப்ப அது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியம். அதே போல தான் கோவில் முழுக்க பிரகாரத்தை சுற்றி நடந்து வருவது என்பது, அது ஒரு அற்புதமான விஷயம். இன்னைக்கெல்லாம் வாக்கிங் போங்க, வாக்கிங் போங்கன்னு டாக்டர் மூக்கால அழுகுறாரு. ஏன்னா முடியல. எந்த வேலையும் இல்ல. அன்னைக்கு அத்தனை வேலை செய்த போதும் நம்ம முன்னோர்கள் வாக்கிங் போயிட்டே தான் இருந்தாங்க. ஆனா வாக்கிங்ன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. சாமின்னு சொன்னா செய்வாங்க. போட்டாங்க. பெரிய கோயில கட்டி சுத்திட்டு வாடா வேலை முடிஞ்சது. அவங்க பாட்டு கேஷுவலா போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துருவாங்க. இல்லையா? அதே போல மலை ஏற்றமும் அதுதான். நான் இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். மலை ஏறும்போது நல்ல அது ஒரு மூச்சு பயிற்சியா இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். நாங்க சென்ற வாரம் சதுரகிரி போனோம். சென்ற மாதம் நினைக்கிறேன். நல்ல ஒரு அனுபவம். சரி அந்த காடுகள், மலை ம், அதிலே செல்லும்போது அந்த சுவாச இயக்கம் வந்து அப்பரிமிதமா இருக்கு. லங்ஸ் எல்லாம் பல மடங்கு வேலை செய்யுது. அப்ப ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாம் சீரா ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? நுரையீரலுடைய கெப்பாசிட்டி அதிகமாகுது. உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாம் அப்படியே வேர்வையா பிச்சுக்கிட்டு வெளிய போகுது. வேர்வையே வராத ஆளுக்கெல்லாம் வேர்வை ஊத்துது. இப்ப உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் நல்லா இயங்குறதுக்கான ஒரு நுட்பத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் மலை மேல கொண்டு போய் கோவில கட்டுனாங்க பாருங்க. நீங்க யோசித்து பாருங்க. அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு. இத்தனை விஞ்ஞான கருவிகள் இருக்கிறப்பவே நம்ம ஒரு மலைக்கு மேல கொண்டு போய் ஒரு கோவில் கட்டணும்னா அவ்வளவு கஷ்டம். பட் அந்த காலத்துல எந்த விதமான கருவிகளும் இல்லாம ஒரு மலைக்கு மேல கொண்டு போய் அத்தனை கோயில் கட்டியிருக்காங்கன்னா எத்தனை வேலை பார்த்திருக்கலாம். ஏன் அப்படி பார்த்தா? நாம் ஒரு முறை மேலே கட்டக்கூடிய கோவில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பல லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா நீ செய்யலாம். சரிங்களா? படிக்கட்டுகளை எழுப்புனாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய தூரத்துக்கு படிக்கட்டை வச்சிருக்காங்க. என்ன பெரிய விஷயம் பாருங்க. ம்? அப்ப இது உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு அடிப்படை விதியை நம்ம முன்னோர்கள் புரிந்திருந்தாங்க. அதே போல இந்த மணி அது ஒரு பெரிய சயின்ஸ். கோவில் மணி முன்னாடியே வச்சிருப்பாங்க. ம்? கோவில்ல சில இடங்கள்ல முக்கியமாக பொருத்தி இருப்பாங்க. போனோம்னா உள்ள போனா மணி அடிச்சுட்டு தான் உள்ள போகணும். அப்ப அந்த மணி அடிப்பது அப்படிங்கிறது ஒரு வெரி பவர்ஃபுல் புத்திஸ்டோட மெடிடேஷன்ல அந்த பவுல் மெடிடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புறம் நம்முடைய கவனத்தை விழிப்புக்கு கொண்டு வரும். ஏன்னா எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிற மனதை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா ஒரு ஷாக்கிங் ஒரு வைப்ரேஷன் அங்க ஃபீல் ஆகும். அது மணிக்கான ஒரு விதமான பலனா இருந்தாலும் ஆனா அந்த பெல் சவுண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்கள் என்று சொல்றோம் இல்லையா? துரியம், ஆக்கினை, விசுக்தி, அநாகதம், மணிப்பூரகம், சகஸ்ராதாரம், மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த 7 மையங்களையும் ஹீலிங் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த பெல் சவுண்டுக்கு இருக்கு. நேச்சராவே இருக்கு. அப்ப அந்த பெல் சவுண்ட் கொடுக்கும் போதே நமக்குள்ள ஹீலிங் ப்ராசஸ்
அந்த காந்த ஆற்றல் இருக்கிற அதிர்வலைகளை எழுப்பி சக்தியூட்டக்கூடிய அளவுல அந்த நுட்பத்தை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? அதையும் செய்வதற்கு என்று எல்லா விஷயத்திலையும் வச்சு கோவில் மணியை செய்திட மாட்டாங்க. அதற்கென்று பிரத்யேகமான சில உலோகங்களை கொண்டுதான் அந்த மணியை வந்து செய்வாங்க. அப்ப அதன் மூலமாக எழுப்பக்கூடிய ஒலிக்கு தான் நம்ம உடல்ல இருக்கிற சக்கரங்களை இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. சரிங்களா? அதே போல நம்முடைய 5 புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான நுட்பத்தையும் நம்ம முன்னோர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதுல நான் இப்ப சொன்ன ஒரு தீபாராதனை காட்டுவாங்க. முதல்ல எல்லாம் சாமி ஆக்சுவலா பழம்பெரும் கோவில்களை பாருங்க, சிலைக்கு பின்னாடி ஒரு தீபம் இருக்கு. எந்த இடத்துலயும் பெரிய லைட் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. வெளிச்சம் பெருசா இருக்காது பழம்பெரும் கோவில்கள்ல. இப்ப நிறைய இடங்கள்ல அதை பற்றிய விஞ்ஞான அறிவு இல்லாததுனால எல்லா இடத்துலயும் லைட் செட் பண்ணிடுறாங்க. லைட் செட் பண்ணக்கூடாது கருவறைக்குள்ள. அங்க விளக்குகள் மட்டும்தான் குறைந்த அளவில் தான் ஏற்றப்பட்டிருக்கு. ஏன்னா இருட்டான இடத்துலதான் அந்த பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா ஸ்டோர் ஆகும். வெளிச்சம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த பிரபஞ்ச சக்தி அங்கிருந்து பிரிஞ்சு விரிவடைய இருக்க ஆரம்பிச்சு. எப்படி நெருப்பு வச்சீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் விலகுத்தன்மை அதிகமாகுதோ அது போல அந்த நெருப்பு குறைவான அளவில் இருக்கணும். அப்போ அந்த இருட்டான அறையில அந்த பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா இருக்கும். அங்க இருக்கிற ஓரிரு தீபங்கள் அங்க இருக்கிற ஆற்றலை அப்படியே என்ன பண்ணும், மெல்ட் பண்ணி வெளியே தள்ளும். அப்ப அதற்காகத்தான் அங்க தீபாராதனை காட்டப்பட்டது. இன்னும் இந்த மணி அடிக்கிறதுல நம்ம காது 5 புலன்கள் நம்ம சொன்னோம் இல்லையா முதல்ல, அதை நம்ம இந்த பஞ்சேந்திரிய தியானத்திலே அதை பற்றி பேசியிருப்போம். அதுவும் கோவில்களுக்கு உகந்த ஒரு விளக்கம் தான். பஞ்சேந்திரிய தியானம் இயல்பாகவே கோவில்களிலே நடைபெறும். நீங்கள் நடக்கும்போது இந்த பாதத்தை அடியெடுத்து வைப்பதை மனதில் கொண்டே வந்து நடக்கணும். அடிப்பிரதட்சணம் என்று சொல்வார்கள். படுத்து உருண்டு செல்வதை அங்கப்பிரதட்சணம் என்று சொல்வார்கள். சரிங்களா? அப்ப இதெல்லாம் தோளின் மூலமாக நம்முடைய கவனம், கையை மேல தூக்கி கும்பிடுவதோ, கீழே விழுந்து கும்பிடுவதோ, சரிங்களா? இதெல்லாமே நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற காந்த ஓட்டத்தை சீரமைப்பதற்கான ஒரு செயலையும் செய்யும். நம்ம தோல் என்ற புலனை ஒருநிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதற்கு அடுத்தது தீபாராதனை காற்பது கண்களை முழு கவனமாக ஒரு இடத்திலே குவிப்பது. அப்ப இருட்டான பகுதியிலே ஒரு தீபத்தை ஏற்றும் போது நம்முடைய முழு கவனமும் அந்த ஒரு இடத்துல அந்த இறை சக்தியின் மேலே செயல்படும், குவியும். இன்னும் காதுகளில் மணி ஓசை என்பது நம்ம காது என்ற புலன் மற்ற இடங்களில் இல்லாமல் இறை வழிபாட்டிற்கு செல்வதற்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும், ஒரு விழிப்பை ஏற்படுத்தும். அந்த புலனை நுட்பமும் படுத்தும். ஊதுபத்தி வாசனை அல்லது நல்ல வாசனை, அதெல்லாம் மனம் வாசனை தெரப்பினா இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. சரிங்களா? அந்த வாசனைகள் நம்ம உடலுக்குள்ள பல மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி 6 சுவை நம்ம உடம்புல பல மாற்றத்தை ஏற்படுத்துமோ அப்படி வாசனைகள் நமக்குள்ள பல மாற்றத்தை ஏற்படுத்தும். காட்சிகள் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓசைகள் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு சயின்ஸ்ல நிறைய அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்க்கின்ற இடத்தை ஏன் நம்ம சுத்தமா தூய்மையா நேர்த்தியா அழகா வச்சுக்கணும்னா அது அப்படி இருந்தாதான் நம்ம மனம் நிம்மதியா அமைதியா வளமாக இருக்கும். அதனால கோவில்கள்ல தூய்மை அப்படிங்கிறது மிக மிக அவசியம். தூய்மை இல்லாத கோவில்ல எனர்ஜியே இருக்காது. ஆனா நம்மள யாரு பண்ணதுன்னு தெரியல. எல்லாத்தையும் தொடச்சு வைக்காத தொடச்சிட்டு போயிரும்னு மிகப்பெரிய சோம்பேறி சொன்ன வார்த்தையாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்க. வீட்டையோ சரி எந்த இடத்தையுமே சரி அது நேர்த்தியாக இருக்கணும். தூய்மையாகவும் நேர்த்தியாக இருக்கக்கூடிய இடங்கள் உங்களுடைய மனதிலே தூய்மையும் நேர்த்தியும் அமைத்து விடும். அவ்வளவு ஆற்றல் அந்த இடங்களுக்கு இருக்கு. அப்ப கோவில்களை தூய்மையாக வைத்துக் கொண்டார்கள். கண்களுக்கான ஒரு ஆற்றல் பெருக்கத்திற்காக பல வர்ணங்களை அங்க ஏற்படுத்தினாங்க. குறிப்பாக கண்ணுக்கும் மூக்குக்கும் இதம் அளிக்கக்கூடிய மலர்களை அவங்க நிறைய பயன்படுத்தினாங்க கோவில்கள். மலர் மருத்துவம் இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர் பண்ணிட்டான்.
சாதாரண விஷயமே இல்லை. அந்த மலர்களை கோவில்களுக்கு பயன்படுத்தியது என்பது இருக்கிற நுட்பத்திலே மிகப்பெரிய நுட்பம் அதுதான். ஏன்னா அந்த செடியினுடைய மொத்த ஆற்றலும் எங்க வெளிப்படும் அப்படின்னா அந்த மலர்கள்ல வெளிப்படும். அந்த மலர் தான் அடுத்தது காயாகி கனியாகி அடுத்த விதைக்காக வரக்கூடியது. அப்ப மலர்கள் அந்த தாவரத்தினுடைய அதீத ஆற்றலை கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த மலர்களை எடுத்து தொடுத்து இறைவனுக்கு படைப்பது என்பது அந்த தாவரத்தினுடைய அபரிமிதமான ஆற்றல்களை நமக்கு கொடுப்பதற்கு, அதுல பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய நுட்பம் இருக்குன்னு இன்னைக்கு மலர் மருத்துவத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த மலர் மருத்துவம் இன்னைக்கு மருந்தா கொடுக்குறாங்க. அன்னைக்கு மருந்தே இல்லை. இது எல்லாமே மருத்துவத்தை மறைமுகமாக வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்ப கண்ணை ஒருங்குபடுத்துவதற்காக, கண்ணை இறைவன் பக்கம் திருப்புவதற்காக தீபாராதனை, காதை இறைவன் பக்கம் திருப்புவதற்காக மணியோசை, மூக்கை இறைவன் பக்கம் திருப்புவதற்காக வாசனை திரவியங்கள், ஊதுபத்தி, அடுத்தது நாவை இறைவன் பக்கம் திருப்புவதற்காக தீர்த்தம். தீர்த்தத்தில் இருக்கிறது பல விஷயம். தீர்த்தத்திலேயும் பலவிதமான மூலிகைகள் இணைக்கப்படுகிறது. துளசி, வில்வம், இன்னும் பல மூலிகைகளை அதை இணைக்கும் போது என்ன, அது எதுல வச்சிருப்பாங்கன்னா தீர்த்தத்தை ஒரு செம்பு, மேக்சிமம் செம்பு பாத்திரம் இல்லாட்டி வெள்ளி பாத்திரத்துலதான் வச்சிருப்பாங்க. இந்த தீர்த்தம் எப்படி அமைக்கப்படுதுன்னா சில இடங்கள்ல பஞ்சகாவியம் என்று சொல்லக்கூடியவற்றை வைத்துக்கொண்டு அமைப்பாங்க. குறிப்பாக நீர் அடிப்படை பொருள். அந்த தீர்த்தத்திற்கு நம்ம உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், சிலேத்துமத்தை சீர் செய்யக்கூடிய ஆற்றல் தீர்த்தத்துக்கு இருக்கு. குறிப்பாக செம்புக்கு இருக்கு. செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துங்கன்னு ஏன் சொல்றோம்னா நம்ம உடம்பினுடைய 3 ஓட்டங்களை சீரமைப்பதற்கான ஆற்றல் அதுக்கு இருக்கு. அதே போல தீர்த்தத்திலே அந்த மூலிகையினுடைய ஆற்றலும் நம்ம உடலுக்குள்ள செல்லும் போது அது மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு. இம்யூனிட்டி பவர் இல்லையா? அப்ப அந்த சிறு திரவம் உள்ளே சென்று உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கி உடலுக்கு நோயே வராமல் காக்கக்கூடிய வலிமையை, வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா கோவில்களிலே எல்லா தத்துவங்களையும் மிக எளிமையாக விளக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக விநாயகர் என்பது பஞ்சபூதங்களினுடைய தத்துவம். நான் இதையும் சொல்லிடுறேன், இந்த ஒரு உரைக்குள்ள இதுவும் வரணும். இது பல என்பர்களுக்கு தெரியும். விநாயகர் என்பது பஞ்சபூதங்களின் தத்துவம். முருகர் என்பது 6 தன்மாற்ற நிலைகளாக இருக்கிற காந்த தத்துவம். சக்தி என்பது பிரபஞ்ச ஆற்றலுடைய தத்துவம். சிவம் என்பது சுத்தவெளியினுடைய தத்துவம். இந்த 4 உண்மைகளை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க பஞ்சபூதங்களால் தான் ஆனது. அப்ப அந்த பஞ்சபூத ஆற்றல் தான் இறை ஆற்றலே பஞ்சபூதமாக மலர்ச்சி பெற்று எல்லா உயிர்களையும் தோற்றுவித்து காத்து நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. பஞ்சபூதம் தவிர பிரபஞ்சத்தில் ஒண்ணுமில்லை. அப்ப எல்லையற்ற தூய இறைவன் சிவம் என்று சொல்லக்கூடிய, பரமபிதா என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக சக்தி, அதற்கு ஈடு இணை கிடையாது. அது ஒன்றுதான். அது மெய்ப்பொருள். அதற்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. ஆதி அந்தம் இல்லாத பேராற்றல். அந்த சுத்த வெளி, தூய வெளி, அந்த வெளிதான் அனைத்துமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்ப அந்த வெளியை உணர்த்துவதற்கு தான் சிவலிங்க வழிபாட்டை, சிவலிங்க சிலையை நமக்கு காட்டினாங்க. அது எதுவும் அற்றது அப்படிங்கிறதுக்கு அதை மொட்டையா வச்சு ஒரு சிலை வடிவத்துல காட்டினான். சுயம்பு அதுலதான் இருக்கும். இயற்கையாக இயல்பாக அது தோன்றியது. சுயம்பு என்றால் என்ன? யார் அதை வடிவமைக்கல, அது இயற்கையா இயல்பாகவே தோன்றியது. அப்ப இறைநிலை எப்பொழுதும் இயற்கையா இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப அதை சிவம் என்றும், அதிலிருந்து தோன்றிய ஆற்றலை சக்தி, அதுதான் பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற சக்தி. நீங்க எந்த அம்மனை எடுத்து வழிபட்டாலும்
அது நேரடியாக பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்பு உடையதாக சக்தி. அப்ப அந்த சிவமும் சக்தியும் இணைந்த போது உருவானதுதான் பஞ்சபூதங்கள். விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். அப்ப இறைவனே ஆற்றல் வடிவமாகி சக்தி வடிவமாகி அந்த சக்தியினுடைய திணிவே விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி நிலமாகி பஞ்சபூதங்களாக மாற்றம் பெற்று. அதைத்தான் பிருத்திவிலிங்கம், அப்புலிங்கம், தேய்லிங்கம், வாயுலிங்கம், ஆகாஷ் லிங்கம் என்று அந்த லிங்கத்தை வழிபடும் போது அந்த பூதத்தை நீங்க வழிபடுறீங்க. அதற்கான வேலையை அங்க முன்னோர்கள் செஞ்சுட்டாங்க. நீங்க போய் பிருத்திவிலிங்கத்தை வழிபடுவீங்க. பட் அந்த லிங்கத்தை வழிபடும் போது அந்த லிங்கத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய மண்ணினுடைய ஆற்றல் வெளிப்படுறது மாதிரி அங்க ஏற்பாடு செய்திருப்பார். அப்புலிங்கத்தை வழிபடும் போது நீரினுடைய ஆற்றலை நீங்கள் பெறுவது. தேயுலிங்கம் நெருப்பினுடைய ஆற்றல், வாயுலிங்கம் காற்றினுடைய ஆற்றல், ஆகாஷ் லிங்கம் விண்ணினுடைய ஆற்றலை பெறுவதற்கான ஏற்பாடை அங்க செய்திருப்பாங்க. இது எல்லா கோவில்கள்லையும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க? பஞ்சபூத சக்தியை ஈர்ப்பதற்கான ஒரு நுட்பமாக இந்த சிவசக்தி இணைப்புல வெளியான விநாயகர் தத்துவம். விநாயகர் என்பது பஞ்சபூதங்களுக்கான ஒரு வழிபாடு. காணாபத்தியம் என்று 6 சமயங்களிலே சொல்வார். கணங்களுக்கு அதிபதி. கணங்கள் என்றால் பௌதீகம், மிகப்பெரியது, பிரம்மாண்டமானது. பூதம் என்று சொல்ற பஞ்சபூதம், பஞ்ச பௌதீகம், பஞ்ச கணங்கள். இப்ப விநாயகருக்கு பஞ்சபூதங்களும் அடிமைப்படும். இப்ப விநாயகரை வழிபடும் போது பஞ்சபூத ஆற்றலை பெறுவதற்கான நுட்பத்தை அவங்க அங்க பயன்படுத்தினாங்க. இப்ப பஞ்சபூத ஆற்றல் நமக்குள்ள வந்துருச்சுன்னா வேற என்ன நமக்கு தேவை? ஒண்ணுமே தேவையில்லை. அதனால முதற் பொருளாக இந்த விநாயகரை வழிபடணுங்கிறத முன்னோர்கள் வலியுறுத்தினாங்க. அங்கே செய்யக்கூடிய தோப்புக்கரணம் உலகத்தின் மிகச்சிறந்த பயிற்சியாக இன்று உலகம் முழுக்க பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு பயிற்சியாக சூப்பர் பிரைன் யோகாவாக இன்னைக்கு உலகம் முழுக்க அறியப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதுக்கப்புறம் எல்லா பள்ளிகள்லையும் கோயிலுக்கு முன்னாடி அன்னைக்கு விஞ்ஞானபூர்வமா சொன்னா தெரியாது. அதனால கோவில்களை சாமிக்கு முன்னாடி செய்யணும்னு சொன்னாங்க. நாம் அக்குபஞ்சர் பயிற்சியிலே கடைசி நிலைக்கு முன்பாக நெற்றி பொட்டிலே கையை வச்சு சுழற்றுவோம். அது மிக ஒரு அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளி, வர்ம புள்ளி. அப்ப அந்த புள்ளியிலே நம்ம முன்னோர்கள் மண்டையில கொட்டணும்னு வச்சிருப்பாங்க. மென்மையாக ஒரு 3 கொட்டு அந்த இடத்துல கொட்டிட்டு தோப்புக்கரணம் போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இது மிக முக்கியமான நம்ம உடல் மன மாற்றத்திற்கான ஒரு வர்ம புள்ளியான இயக்கம். சரி, அப்ப பஞ்சபூத ஆற்றலை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு, இறை சக்தியோடு இணைவதற்கு சிவ வழிபாடு, பிரபஞ்ச ஆற்றலை பெறுவதற்கு சக்தி வழிபாடு. இன்னும் இந்த காந்த ஆற்றல் தான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறதுங்கிறது உணர்ந்த முன்னோர்கள் காந்த கடவுளாக முருகப்பெருமானை வடிவமைச்சாங்க. 6 முகம். சரிதானுங்க? அது அருணகிரிநாதர் பாடல் கூட வரும் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சுப்பாரு. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூர்மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மலம் புரிய வந்த முகம் ஒன்று. சரிதானுங்களா? அதுல அருணகிரிநாதர் பாடுவாரு. சரிதானுங்களா? இது எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு முகம்தானையே இருக்குது. 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு மகரிஷி கூட விளையாட்டா விளக்கம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 6 முகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ஒண்ணுதான் முகம். அதாவது நம்ம உடலிலே இருக்கிற காந்த ஆற்றல், நம்ம உடலிலே இருக்கிற காந்த ஆற்றல் கண்ணின் வழியாக வரும்போது பார்க்கிறது, காதின் வழியாக வரும்போது கேட்கிறது, மூக்கின் வழியாக வரும்போது நுகர்கிறது, நாவின் வழியாகும் போது சுவைக்கிறது, பேசுகிறது, தோலின் வழியாக வரும்போது தொடு உணர்தலை பெறுகிறது, மூளையின் வழியாக வரும்போது சிந்திக்கிறது. ஒரே காந்த ஆற்றல். மகரிஷி காயகல்ப பயிற்சியில விளக்கம் கொடுத்துப்பாங்க. ஒரே மின்சார சக்தி தான், மின்காந்த ஆற்றல் தான். ஃபேன்ல வர்றப்ப சுத்துது, மைக்கில் வர்றப்ப கத்துது, ஃப்ரிட்ஜில் போனா குளிருது, ஹீட்டர்ல போனா சுடுது. சரிதானா? ஒரே காந்த ஆற்றல் அந்த கருவிகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பெறுவது போல நம்மிடம் இருக்கிற ஒரே ஜீவகாந்த ஆற்றல் தான்
அனைத்துமாக 6 விதத்திலே வடிவெடுக்கிறது. அப்ப அந்த காந்த ஆற்றல் தான் அனைத்தையும் இயக்குகிறது அப்படிங்கிறத உணர்ந்த முன்னோர்கள் இந்த ஞான கடவுளாக முருகப்பெருமானை வடிவமைச்சார். 6 முகம் என்பது ஒரே காந்தம், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் என்று சொல்லக்கூடிய 6ஆக மலர்ச்சி பெறுவது. அப்ப அந்த 6வது காந்த சக்தியாக இருக்கிற மனதை கொண்டு நம்மிடம் இருக்கின்ற தீய விஷயங்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சூர சம்ஹாரம். இல்ல எல்லா அரக்கர்களையும் அழிக்கிறதுக்கான பண்டிகைகள் எல்லாம் எதுக்கு வச்சாங்க? அதற்குள்ள நம்ம எதை பார்க்கிறோமோ அதுவா ஆகிறோம். அப்புறம் தீயவை அழியப்படும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். நமக்குள்ள இருக்கிற தீமையிலே அழிவு ஏற்படும். நன்மையின் மேல் ஒரு நம்பிக்கை ஏற்படும். இப்படி பல்வேறு விஷயங்க. அது கூடவே நவகிரக வழிபாடு, இது எவ்வளவு பெரிய உண்மை. நீங்க இதை பற்றி உண்மையை புரிஞ்சுக்கணும்னா வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய பஞ்சபூத நவகிரக விளக்கத்தை நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அது முழுக்க முழுக்க கோயிலினுடைய விஞ்ஞானத்தை பேசியிருக்கார் மகரிஷி. பட் கோவில் என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்து. முன்னோர்கள் எவ்வளவு ஒரு அறிவுல நுட்பமா இருந்தாங்கன்னா இவ்வளவு ஒரு நுட்பமான செயலை ஒரு கட்டிடத்திற்குள்ளாக ஒரு மனிதனை வர வைத்து அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அதற்குள்ள கொடுத்து அவனை ஆற்றல் மிக்கவனாக சாதாரண மனிதனை இறை மனிதனாக மாற்றக்கூடிய இடமாக அந்த இடத்தை அவங்க வடிவமைச்சிருந்தா அவங்க எவ்வளவு நுட்பமா இருந்திருக்கணும் பாருங்க. நவகிரக வழிபாடு, நவக்கோள்கள், பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் தான் நவக்கோள்களாக மாற்றம் பெற்றிருக்கு. இப்ப பஞ்சபூத ஆற்றல் தான் நம்ம உடலுக்குள்ளே பஞ்சபூத சக்திகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இதுல 3 ஓட்டங்கள் சீராக இயங்கும் போது நிலமும் உயிரும் ப்ராப்பரா இயங்கும். அப்ப உடல்ல நோய் வராது. இப்ப பஞ்சபூத சக்தியை பெறுவது. இன்னும் நவக்கோள்களுடைய ஆற்றல், அதுக்கு நான் பெரு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாமே வேதாத்திரி அன்பர்கள் பெரும்பாலும் இருக்கிறதுனால உங்களுக்கு நவகிரக விளக்கம் நல்லா தெரியும். அதை கோவில்கள்ல ஏற்பாடு செய்திருக்கிறார். கோவில்களில் அருகிலே மிக அருகிலே 9 சிலைகளை வடிவமைத்து அதிலே அந்த கோள்களுக்கான சக்தியூட்டக்கூடிய மந்திரங்களை கீழே ஸ்தாபித்து அதற்கான நவதானியங்கள் இன்னும் அதற்கான விஷயங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து அதற்கு பக்கத்திலே சுற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி அதை 9 முறை சுற்றி வரணும்னு வச்சாங்க. எதுக்காக? நவக்கோள்களுடைய ஆற்றலை நாம் முழுமையாக பெற வேண்டும். எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்ப கோவிலுக்குள் இருக்கிற அந்த ஒட்டுமொத்தமான ஆற்றலை நம்ம உறிஞ்சி எடுக்கிறதுக்கான விஷயத்த இங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இன்னும் இந்த கோவில்கள்ல சிலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த சிலையில இருக்கிற வடிவத்திற்கு தகுந்த மாதிரி மனம் வந்து வடிவம் எடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? சிலையில இருக்கிற வடிவத்துக்கு தகுந்த மாதிரி மனம் வடிவெடுக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எதை பார்க்கிறீங்களோ அதை பொறுத்து நம்முடைய மனம் அதுவாக மாறும், இந்த வடிவத்தை எடுக்கும். அப்ப ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுப்பாங்க. சிவமா அது எல்லா விதமான பற்றுக்கள் இருந்து விடுபடுவதற்கு, பெருமாளா செல்வ வளத்தை பெருக்குவதற்கு, முருகனா ஞானத்தை பெறுவதற்கு, நோயிலிருந்து விடுபடுவதற்கு. சரிதானே? இப்படி ஒவ்வொரு ஒரு ஆஞ்சநேயரா அது வீரத்தை பெருக்குவதற்கு, ஒரு தட்சிணாமூர்த்தியா அது கல்வியிலே உயர்வதற்கு என்று, தொழிலே உயர்வதற்கு என்று. எதுக்கு இந்த நுட்பம் அப்படின்னா ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க. சரி, ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருப்பது போல மந்திரங்களை பற்றி தெரியும். அது போல இந்த சிலை வடிவமைக்கிறதுக்குன்னு பல்வேறு நுட்பம் இருக்கு. நான் ஒரு நாள் அதை பத்தி படிச்சேன், மிரண்டு போயிட்டேன். நாம ஏதோ சும்மா சிலைன்னு நினைக்கிறோம், அப்படியெல்லாம் கிடையாது. சிலை வடிவமைப்பிற்கு குறிப்பிட்ட கற்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லா கல்லிலேயும் சிலை வடிவமைக்க முடியாது. கருங்கல்லுக்குள்ளேயே சில தன்மைகள் இருக்கணும். நான் அன்னைக்கு படிச்சப்ப தேரை இருக்கிற கல்லுல எல்லாம் சிலை செய்யக்கூடாது. தேரையெல்லாம் உள்ள இருக்கும் இல்லையா, அது எப்படின்னே தெரியாது. ஆனா கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி எல்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தேரை கல்லினுடைய மையத்தில் இருக்கும், அது சுற்றி எங்கேயும் ஓட்டையும் இருக்காது, ஆனா அது உள்ள இருக்கும். அப்படி இருக்கிற கற்களிலே தெய்வத்தை செதுக்க கூடாது, அது ஆற்றலை அவ்வளவுக்காக ஈர்க்காது
ஈர்த்து கொடுக்காதுன்னு சொல்லுவான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு சிலையை வடிவமைப்பதற்கே பல்வேறு விதமான நுட்பங்களை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க. அதே போல அந்த கோவிலை கட்டுபவர்களும் மிக உயர்ந்த ஒரு ஞான நிலையிலிருந்து அதை கட்டியிருக்கிறாங்க. சும்மாவெல்லாம் சிலை வடிவமைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கல. ஒரு படத்துல கூட அந்த சிலையை வடிவமைப்பதற்கு சிவாஜி அவர்கள் அரசராக இருந்து பணிவிடை செய்வதாக காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்த ஞானத்தில் இருந்தார். சரிங்களா? அப்புறம் அந்த கர்ப்ப கிரகத்திலே மேலிருந்து எனர்ஜி வர்றதோட மட்டும் இல்லாம கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன் அப்படி? மேல எல்லா ஊர்களையும் அன்னைக்கு வந்து இடிதாங்கி கிடையாது. எல்லா வீடுகள்லயும் இடிதாங்கி கிடையாது. அப்ப கோவில்களும் கோவில் இருக்கிற மிக முக்கியமாக கோபுரம், கோவிலினுடைய கோபுரமும் அதற்கு அடுத்ததாக இருக்கின்ற கொடி மரம், இந்த இரண்டுமே இடியை தனக்குள் வாங்கி பூமிக்குள் கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டதாக அன்னைக்கு கட்டமைச்சாங்க. அப்ப அந்த ஊரிலே இடி வந்து மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து விடுமா அப்படிங்கிற பயம் நமக்கு எப்பொழுதும் தேவையில்லை. அதனாலதான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்றதுக்கான ஒரு காரணத்தில் முக்கிய காரணம் இதுதான். மேலிருந்து அந்த எனர்ஜியை கீழே பூமிக்குள்ள இறக்குவதற்கான எல்லா வேலைகளையும் அங்க செஞ்சு வச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்புறம் கோயிலை சுத்துறப்போ கிளாக் வைஸ் சுத்துவோம். அதுல ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல கிளாக் வைஸ் சுத்தினாலும் எனர்ஜி வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்ப கோயிலை சுற்றி சுற்றும் போது அந்த கோயில் இருக்கிற மொத்த எனர்ஜியும் நமக்குள்ள வந்து சேர்ற மாதிரி ஏற்பாடை செய்தாங்க. இன்னும் அதை சுத்தி முடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல 5 நிமிடம் உட்காரணும் அப்படிங்கறத இதுல இருக்கிற ஹைலைட்டே. இத்தனையும் பண்ணிட்டீலப்பா, உடம்ப சரி பண்ணிட்டீலப்பா, மனசு கொஞ்சம் சரி பண்ணிட்டீலப்பா, மனசை அமைதிப்படுத்திட்டீல, 5 புலன்களை ஒருநிலைப்படுத்திட்டீல, இப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி அந்த இறைவனை நினைத்து தியானத்தில் ஈடுபட வேண்டும். இப்ப உடலும் மனதுக்கும் தியானத்துக்கு தயாராயிருச்சு. உள்ள வர்றப்ப சில இடங்கள்ல கை கால்களை கழுவி கொண்டு வரணும். ஏன்னா நம்மை சுற்றி உடம்பு முழுக்க 1.5 அடிக்கு 1.5 அடி இருக்காது நமக்கெல்லாம். 1/2 அடியிலிருந்து 1 அடிக்குள்ள இருக்கும். அந்த 1 அடி வரைக்கும் அந்த ஆரா என்று சொல்லக்கூடிய அந்த காந்த ஆற்றல் நம்ம உடலை சுற்றி இருக்கும். இது நாம எல்லாம் வந்து அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிக்கு முன்னாடி, ஆகினிக்கு முன்னாடி கைகள் அந்த காந்தத்தை டெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த காந்த ஆற்றல் எப்பொழுதுமே நம்ம உடம்ப சுத்தியே இருக்கும். அப்ப அந்த உடம்ப சுற்றி இருக்கிற காந்த ஆற்றல்ல தேவையற்ற எதிர்மறை சக்திகள் கூட உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கோயிலுக்குள்ள போறப்ப காலை கழுவிட்டு உள்ள போவாங்க. அதே போல கோயில் போயிட்டு வெளியே வர்றப்ப ரிட்டர்ன் வர்றப்ப குளிச்சுட்டு வரக்கூடாது. அந்த எனர்ஜி அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நுட்பம் இருக்கு. நம்ம வெளியே எங்க போயிட்டு வந்தாலும் முற்காலத்துல பாத்தீங்கன்னா காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வர்ற பழக்கம் ஒன்று இருந்தது. கை கால்களை கழுவிட்டு வருவாங்க. இன்னைக்குமே சில குடும்பங்கள் அதை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவோ இடங்களுக்கு போறோம், எவ்வளவோ மனிதர்களை சந்திக்கிறோம். அங்க இருக்கிற ஆற்றல் எல்லாம் நம்முடைய ஆற்றலிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைய கிருமி தொற்றுகள் கூட நடந்தது. அது குறிப்பாக கால்களிலே காலை கழுவிட்டு தான் கண்டிப்பா ஈவினிங் வீட்டுக்குள்ள போகணும்பாங்க. கழுவாம தூங்குறதுக்கு போகக்கூடாதும்பாங்க. அப்ப கால்கள் இருக்கிற அந்த கிருமிகளை எல்லாம் அழிப்பதற்கான ஒரு விஷயம். கோயிலுக்குள்ள நிறைய பேர் போறப்பவே அந்த நீரோட்டம் ஓடுறத நீங்க பார்க்கலாம். கால்களை கழுவுறதுக்கும் சரி, நீரோட்டம் இருக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. தீர்த்தம் எப்படி நம்ம உடம்புல அது வாட்டருக்கான பெரிய ஒரு விஞ்ஞான விளக்கம். அதுக்குள்ள போனோம்னா அது பெருசா பேசலாம். சரி, நம்ம உடம்புல 72% தண்ணி. அப்ப அந்த தீர்த்தம் அந்த பிரபஞ்ச ஆற்றலை உள்ள ஈர்த்து வைத்திருக்கிற அந்த கர்ப்ப கிரகத்துல வைத்து எடுத்த அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்ம அருந்தும் போது நம்ம உடம்புல இருக்கிற வெப்ப வெப்பம் இல்லை நீரோட்டத்திலே மாற்றத்தை முழுமையாக ஏற்படுத்தும். சரிங்களா? அதே போல அங்க ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? நிறைய இடத்துல கண்ணாடி வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தால இப்ப நிறைய பேர் ஒரு லைட் செட் பண்ணிடுறாங்க. அங்க லைட் வைக்க கூடாது. சரிங்களா? விளக்கு வைக்கலாம்.
பட் அந்த கண்ணாடி எதற்காகன்னா கண்ணாடிக்கு பிரதிபலிக்கிற தன்மை அதிகம். அப்ப உள்ளே இருக்கிற ஆற்றலை பல மடங்கு பிரதிபலித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கண்ணாடி அங்க ஒரு நுட்பமாக நம் முன்னோர்கள் வைத்திருந்தாங்க. அப்போ கண்ணாடி என்ன பண்ணும், அந்த எனர்ஜிய அப்படியே வெளியே வந்து என்ன பண்ணும், வெளியே வந்து அப்படி தள்ளும். பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் அங்க இருக்கிற, அங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஆகட்டும், அங்க ஒலிக்கக்கூடிய மணி ஓசை ஆகட்டும், சரி அங்க இருக்கக்கூடிய அந்த தீப ஆராதனைக்கான ஆற்றல் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், வெளியே தள்ளும். அதே போல அந்த தீர்த்தம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தீர்த்தத்தை வாங்கி வாயில கொஞ்சம் வச்சுட்டு தலைக்கு கொஞ்சம் வைப்பாங்க. நீங்க கவனிச்சுக்கலாம். அந்த தீர்த்தத்திலே பலவிதமான மூலிகைகள் ஒவ்வொரு கோவிலுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. குறிப்பாக கிராம்பு மேக்சிமம் எல்லா இடத்துலயும் சேர்த்துவாங்க. காப்பர் சொம்புலயும் அது இருக்கும். அப்ப அதனுடைய சுவையும் அபரிமிதமா இருக்கும். அதே போல அதனுடைய தலை உச்சியிலே நீங்க அந்த விதையை வைக்கும்போது துரியம் வந்துங்க, துரியம் சாதாரண விஷயம் இல்ல. நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை பகுதிகளுக்குமான 1000 நரம்புகளும் நாடிகளும் முடியக்கூடிய இடம் துரியம். அப்ப துரியத்தில் அதை வைக்கும்போது அது உடல் முழுக்க அந்த ஆற்றலை பரப்பக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கு. சரிங்களா? இன்னும் கோயிலுக்கு போறப்ப வேற என்ன, மேல் சட்டை அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? சரியா, மேல இருக்கிற துணிகள் அந்த எனர்ஜியை நம்ம உடம்பு ஏற்பதற்கு கொஞ்சம் டைம் குறைக்கும், இல்லாட்டி குறைவு பண்ணும். அப்ப அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய மையம் எங்க இருக்குதுன்னா நம்முடைய அநாகத சக்கரம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு பகுதியில் இருக்கிற மையம் அந்த ஆற்றலை அதிகமாக ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது, காற்றினுடைய மையம். அப்ப அந்த ஆற்றல் அந்த இடத்துல அநாகதத்தில் இறங்கி உடல் முழுக்க பரவணும் அப்படின்னா அதற்கு நாம் அந்த சட்டை அணியாமல் இருக்கணும். அப்போ அந்த உடல் முழுக்க இருக்கிற அந்த தோல் பகுதி அந்த கோவில் இருக்கிற ஆற்றலை உள்ளே கிரகித்துக் கொள்ளும். பெண்களுக்கு தாலி போடுறதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? அதே போல கோவில்களுக்குள்ள நாம மாங்கல்யம், நிறைய பத்திரிகைகள், சாவிகள், குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சு எடுத்துட்டு வருவாங்க கர்ப்ப கிரகத்துல. என்ன காரணம் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு நகையாகட்டும், ஒரு சாவியாகட்டும், இதெல்லாமே உலோகங்கள் இல்லையா? அதுக்கு வந்து அந்த எனர்ஜியை ஈர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. எல்லா பொருட்களுமே அப்படித்தான். அப்ப அந்த இடத்திலே அந்த ஆற்றலை பெற்று அது உள்ள தக்க வைத்துக் கொண்டு அது நமக்கு பலன் அளிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த சக்தியை ஈர்ப்பதற்காக அதை வைத்திருந்தான். குறிப்பாக கோயில் இருக்கிற கொடிமரம், இந்த கொடிமரம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் தான். நீங்க கும்பாபிஷேகத்துல கொடிமரத்துக்கும் அந்த கர்ப்ப கிரகத்திற்கும் ஒரே ஒரு தொடர்பை ஏற்படுத்துவாங்க மந்திர சக்தியின் மூலமாக. அப்போ இந்த கொடிமரம் கூட இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்மோடு இணைப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு பெரிய விஷயம்தான். கொடிமரத்திலே பலியிடுதல் நிகழணும்னு சொல்லுவாங்க இல்லையா? பலியிடுதல்னா இன்னைக்கு ஆடு மாடெல்லாம் நம்ம வெட்டுறோம், அது வேற. நமக்குள்ள இருக்கிற 6 தீய குணங்களை அந்த இடத்திலே பலியிட்டு விட்டு அப்புறம் கொடிமரத்தை தாண்டி இறைவனை காண செல்ல வேண்டும். இப்ப கொடிமரத்திலே பலிபீடம் ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா பக்கத்தால, அந்த இடம் தான் பலியிடுவதற்கான இடம். எதை பலியிட வேண்டும்? நம் மனதிலே இருக்கிற பேராசை, சினம், முறையற்ற பாலுணர்வு, உயர்தாள மனப்பான்மை, வஞ்சம், கடும் பற்று, வெறுப்பு போன்ற குணங்களை எல்லாம் அந்த இடத்திலே பலியிட்டு விட்டு அதை கடந்து செல்லும் போதுதான் நாம இறைவனை உணர முடியும். அதனாலதான் அந்த எழுநிலை கம்பம்னு வச்சிருப்பாங்க கொடிமரத்தை. கொடிமரம்ங்கிறது நம்மளுடைய என்ன சொல்றது, முதுகுத்தண்டு. முதுகுத்தண்டு தான் அங்க கொடிமரமாக காட்டப்பட்டிருக்கிறது. மேக்சிமம் 7 படிகள்ல தான் அதை வச்சிருப்பாங்க. அப்ப 7 மையங்கள், நம்ம மூலாதாரத்திலிருந்து துரியம் வரை 7 மையங்களை கடந்து நாம் செல்லும் போது இறைவனை காணலாம் அப்படிங்கிறத
அங்க ஒரு தத்துவமாகவும் அந்த ஆற்றலை பெருக்குவதற்கான ஒரு மின் கடத்தியாகவும் அந்த இடத்த வந்து கொடிமரத்தை வச்சிருக்கிறாங்க. கோயில் இருக்கிற கதவு மரத்துல செய்திருப்பாங்க. சரிங்களா? மரம் எப்பேற்பட்ட மின்சார ஆற்றலையும் நியூட்ரல் செஞ்சிடும், ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். அப்ப அந்த இடி இறங்கினா கூட அந்த இது பாதிப்பு வந்து அந்த இடத்துக்கு நிகழாது. இப்படி எல்லாம் நிறைய நுட்பங்களை நம் முன்னோர்கள் செய்து காலை மாலை 2 வேளையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா உன்னோட உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், மூளை சுத்தமாகும், நல்ல உனக்கு செல்வ வளம் கூடுங்கிறத சொல்லி நம் முன்னோர்கள் அதை பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. இன்னும் இந்த மூளை நலம் இல்லாதவர்கள் கூட கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட கோயில கொண்டு போய் கட்டி போட்டுருப்பாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். இங்க திருப்பூர் பக்கத்தால பூண்டி கோவில் அதற்கு பிரசித்தி பெற்றது. இப்ப அது பண்றது இல்ல, குறைச்சிட்டாங்க. அங்க இருக்கிற நீர், தீர்த்த நீர், கிணற்று நீர், அதுக்கு என்ன புராண வரலாறுனா, அதெல்லாம் என்னன்னா அந்த நீருக்கு ஒரு ஆற்றல் இருப்பதை உணர்ந்திருப்பாங்க நம்ம முன்னோர்கள் ஞானத்துல. அப்ப அந்த நீர்ல போய் குளின்னு சொன்னா குளிக்க மாட்டாங்க. அப்ப அதற்கு ஒரு கதையை அவர்கள் ஏற்படுத்துவார். எங்க திருச்செந்தூர்ல சூரனை வதம் செய்துவிட்டு, வதம் செய்யறது இறைவன், இறைவனுடைய புத்தியே பேதலித்து விட்டது என்று சொல்லுவாங்க. முருகனுடைய புத்தி பேதலித்து இங்க பூண்டிக்கு வந்து அமர்ந்ததாக, இங்க இருக்கிற அந்த கிணற்றில நீராடும் போது அந்த புத்தி தெளிவு பெற்றதாக, இறைவனுக்கே புத்தியை தெளிவு கொடுத்த அந்த இடம், அந்த ஸ்தலம் அப்படிங்கிறது பூண்டிக்கான ஒரு சிறப்பா சொல்லுவாங்க. அங்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து அங்க கட்டி வச்சிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன் முதல்ல, இப்ப பாக்குறது இல்ல. அப்ப அங்க அந்த கோவில், அந்த தீர்த்த ஸ்தலத்திலே அங்க குளிக்கும் போது அந்த உடல் மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அங்க இருக்கிற வைப்ரேஷன் அதற்கு. அதே போல அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் எல்லாமே அந்த ஆற்றலோடு இருக்கிறதுனால அதுக்கு நம்ம உடம்புல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கு. சரி, இப்படி கோவிலில் இருக்கின்ற விஞ்ஞானம் இன்னும் நிறைய 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 இருக்கு. தீபாராதனை மற்றும் அந்த நெருப்பு சக்திக்கு ஒரு ஆற்றல் இருக்குங்க. நெருப்பை பற்றி நம்ம பஞ்சபூத தவத்துல பேசும்போது நெருப்புக்கு தூய்மை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனாலதான் அக்னி சாட்சியாக என்று நம்ம சொல்றோம். குறிப்பாக அது நீங்க கோவில் விளக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டுல விளக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்ல கார்த்திகை மாத விளக்கு வைக்கிறதா இருந்தாலும், விளக்கினுடைய தன்மை வெப்பத்தை கொடுத்து அங்க இருக்கிற கிருமிகளை அழிப்பதுதான். இன்னும் நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை வெளியேற்றுவதற்கு அந்த விளக்குக்கு இருக்கிற ஆற்றல் வேற எதுக்குமே இல்லை அந்த அளவுக்கு. அதனாலதான் கோவில் கருவறையிலேயே அவ்வளவு அபிஷேகங்கள் செய்தாலும் வாசம் வராம இருக்கும். என்னன்னா ஒரு விளக்கு எங்கேயும் எப்பவுமே எரிஞ்சுட்டே இருக்கும். அதுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறக்கே விடாது. இல்லாட்டி அவ்வளவு அபிஷேகம் பண்றதுக்கு நீங்க வீட்டுல வாங்கி ஒரு நாள் அபிஷேகம் பண்ணீங்கன்னா வீடெல்லாம் நாத்தம் பிடிச்சிடும். பால், நெய், தயிர், மோர், அத்து இதுன்னு ஊத்தி பண்ணீங்கன்னு வச்சுங்க, அந்த ஒரு பேட் ஸ்மெல் வந்துடும். ஆனா நாள்தோறும் கோயில் அந்த செயல் நடக்குது, ஆனா கெட்ட வாசம் வராது. ஏன்னா அங்க விளக்கு எப்போ எரிஞ்சு கொண்டே இருக்கும், நைட்டு கூட எரிஞ்சுட்டே இருக்கும் அணையா விளக்கு. அது என்ன பண்ண, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே தள்ளிடும். அதனால வீட்டுல போய் விளக்கு ஏற்றுங்க, நெகட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டுக்குள்ள வராம. இன்னும் நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி கூட வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த நெருப்புக்கு இருக்கு. நெருப்பின் மேல் தவம் செய்யும் போது இது நடக்கும். நிறைய பக்கம் இது பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? கேம்ப் ஃபயர் போடுறாங்க இல்லையா? அது வந்து ஒரு ஜாலியா பண்றாங்க. பட் அதுக்குள்ள பெரிய நுட்பம் எல்லாம் இருக்கு. அந்த வெப்ப ஆற்றல் மூலமாக நாம் எப்படி ரிலாக்ஸேஷன் பண்றோம் இல்லையா, மனதினுடைய ஆற்றலை கொண்டு எப்படி தண்ணீரை வைத்து குளிக்கிறோமோ அது போல வெப்பத்திலே நம்மை குளிக்க முடியும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நெகட்டிவையும் எடுக்க முடியும். நம்ம சக்ராஸ் எல்லாம் கிளென்ஸ் பண்ண முடியும், தூய்மை செய்ய முடியும். சரிங்களா? அதனால அந்த ஆராதனைக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரி, குறிப்பாக ஒன்றை சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். இப்படி நிறைய பார்த்துட்டே இருக்கலாம் கோவில்களுக்குள்ள. கைகளிலே கயிறு கட்டுதல், கழுத்திலே கயிறு கட்டுதல், காலில் கயிறு கட்டுறது, நம்ம கையினுடைய
இந்த முழங்கைக்கு மேல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த மசில்ஸ்ல கயிறு கட்டுறது, காப்பு கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வர்ம புள்ளிகள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற மிக முக்கியமான வர்ம புள்ளிகள் எல்லாம் அந்த இடத்துல இயக்கம் பெறுவதாக இருக்கிறதாக வர்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப அந்த இடத்துல அந்த கயிறை கட்டும் போது அந்த ஆற்றல் அந்த இடத்துல எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படி பல்வேறு நுட்பங்களை நமது முன்னோர்கள் இணைத்துதான் ஒரு கோவில் வழிபாட்டுக்குள்ள எந்த அளவிற்கு மனிதனுடைய உடல் நலத்தையும் மன அமைதியையும் அறிவின் வளத்தையும் அவனுடைய ஆற்றலையும் ஆற்றல் களத்தையும் அதிகப்படுத்தி கொள்ள முடியுமோ அப்படிங்கிறத சிந்தித்து தான் அந்த கோவில்களை நமது முன்னோர்கள் அமைத்திருக்கிறாங்க. நான் சொன்னது ஒரு 5% இருக்கலாமாங்கிறதே எனக்கு தெரியல, என்னுடைய அறிவு கெட்டி. சரிங்களா, ஓரிரு சதவீதம் தான் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய கடல். கோவில் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். நான் தான் சொன்னேன் அன்னைக்கு ஒரு 10 பக்கமா 15 பக்கமா இருக்கிற அந்த சிலை வடிவதற்கான ஒரு விஷயத்தை நான் படிச்சேன். அதுக்குள்ள அவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கு. ஒரு சிலையை வடிப்பதுக்குள்ளேயே இவ்வளவு விஞ்ஞான நுட்பங்கள், இவ்வளவு ரகசியங்கள் இருக்குன்னா, அதுக்குள்ள இருக்கிற மந்திரங்களுக்கு, அதுக்குள்ள இருக்கிற அபிஷேகங்களுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கிறத விளக்குறாங்க. ஏன் இந்த பொருள் அபிஷேகம் பண்ண, சரிங்களா, ஏன் இந்த பொருள் அபிஷேகம் பண்ணா அதுக்குள்ள இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்ப நீங்க மஞ்சளால் அபிஷேகம் பண்றீங்கன்னா மஞ்சள் இருக்கிற தன்மை என்ன, அப்ப அது அந்த கருங்கல்லிலே படும்போது அதனுடைய ஆற்றலை எடுத்து நமக்கு எப்படி அது வழங்குது, அதை சயின்டிபிக்கான நேம் வச்சு நிறைய இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா, அப்ப கோவில் உள்ளே சென்று வெளியே வரும் வரைக்கும் அத்தனையும் இருக்கிறது ஒரு விஞ்ஞான நுட்பம் தான். நிறைவான நுட்பம் என்ன, அங்கே அமர்ந்து நாம தியானத்திலே ஈடுபட வேண்டும் என்பதுதான். தியானத்திலே ஈடுபடும் போது நம்முடைய மொத்த சக்தி அங்க ஒருநிலைப்பட்டு நாம இறைவனோடு இணைவதற்கான வாய்ப்பை அங்கு ஏற்படும். ஆனா இன்னைக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்துற மக்கள் தியானத்திலே அதிக ஈடுபாடு அங்க இருக்கிறது இல்லை. சரி, ஏன்னா அதை பற்றி விளக்கம் அவங்களுக்கு தெரியல. நிச்சயமாக இந்த பதிவு அன்பர்கள் கோயிலுக்கு சென்று வழிபடுவதையும் உயர்த்தும், அங்கு சென்று சரியான முறையிலே அந்த கோவிலிலே இறை வழிபாட்டை நடக்குவதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். நிச்சயமா இறையர்களும் குருவர்களும் துணை புரியணும். தியானிகள் அருகில பெரிய ஸ்தலங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரு வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறை அங்கு சென்று தியானத்தில் நாம் ஆழ்ந்து ஈடுபடும். அது நம்முடைய உயர்வுக்கு நிறைய நிறைய ஆற்றலை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. நிச்சயமாக அதை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க.